சோமவார விரதம் எப்படி உருவானது என்று கதை தெரியுமா? புராணங்களின்படி சிவபெருமானின் முதல் மனைவியான சதிதேவி இறந்த பிறகு சிவபெருமான் கடும் கோபத்தில் பல ஆண்டு காலங்களாக கடும் தவத்திற்கு சென்று விட்டார். ஆனால் அன்னை ஆதிசக்தியோ இந்த உலக நன்மைக்காக பார்வதி தேவியாக மறுபிறவி எடுத்தாள். தான் சதி என்பதை சிவபெருமானுக்கு எவ்வளவு முயற்சித்தும் புரிய வைக்க முடியவில்லை. இதை எப்படி அவருக்கு உணர்த்துவது என்றும் தெரியாமல் அழுது கொண்டிருந்த நேரத்தில் அங்கு நாரத முனிவர் வந்து, தேவி, நீங்கள் இனி 16 திங்கட்கிழமை சிவபெருமானை நினைத்து கடும் தவம் இருங்கள் என்று கூறினார். அவ்வாறே செய்த பார்வதி தேவிக்கு நல்ல பதிலும் கிடைத்தது. சிவபெருமான் அவளை ஏற்றுக்கொண்டார். இதில் மனம் மகிழ்ந்த பார்வதி தேவியும் ஒரு வரம் கொடுத்தார். இனி உலகத்தில் 16 சோமவாரங்கள் யார் ஈசனை நினைத்து கடும் விரதத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சிவபெருமான் வேண்டிய வரங்களை கொடுப்பார் என்றும் ஒரு வரம் கொடுத்தார். இவ்வாறு சோமவார விரதம் உருவானது.